டிஜிட் தமிழில் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் சகுந்தலா. இன்றைக்கி மற்றொரு அன்பாக்சிங் எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் உங்களை. என்கிட்ட இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா Redmi 7A. ஸோ இன்றைக்கி இந்த பாக்ஸோட அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம். ஏற்கனவே இந்த ஃபோன் வந்து சைனாவில் லான்ச் ஆயிடுச்சு. ஸோ அதனை தொடர்ந்து இன்றைக்கி இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இன்றைக்கி இந்த ஃபோனோட அன்பாக்சிங் வச்சு இந்த பாக்ஸ்குள்ளே இது கூட இருக்க ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷனை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த அன்பாக்சிங் பார்க்க ரெடியாக இருந்துக்கோங்க. வாங்க போகலாம் இந்த அன்பாக்சிங். ஸோ இந்த ஃபோனை ஒரு பட்ஜெட் விலையில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாராலையும் வாங்க முடியுது. ரொம்பவே வந்து பட்ஜெட்டில் ஒரு 10,000க்குள்ளே, அதாவது 10,000க்கும் வேண்டாம், ஒரு 6,000 பட்ஜெட்டில் யாராவது வாங்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இதை வாங்கலாம். ஸோ இங்கிட்ட இருக்கிறது Redmi 7A. கிட்டத்தட்ட வந்து ரொம்பவே சூப்பரான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்குறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபோனை வந்து இப்போ சைடில் வச்சுட்டு இப்போ இது பாக்ஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் தவிர ஒரு கனெக்டிவிட்டிக்கான கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ கேபிளை தவிர இந்த பாக்ஸ் இதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் இருந்தது இல்லையா, அதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்கவே இல்லை. ஸோ உங்களுக்காக ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். எங்கே உங்களுக்கு சிம் கார்டு அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான சிம் பின் கொடுத்துருக்காங்க. அதை தவிர உங்களுக்கு ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை தவிர இது ஒரு சில ஸ்பெக்ஸ் மூலமாக வந்து நீங்கள் படிச்சுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா இது அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ஃபோனோட ஃபர்ஸ்ட் லுக், இந்த பாக்ஸ்குள்ளே என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஒரு சார்ஜரும் ஒரு கனெக்டிவிட்டிக்காக இது தான் இருந்தது. ஸோ இப்போது இந்த ஃபோனோட உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் லுக் இல்லை என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஸ்டார்டிங்கில் இங்கே கொடுத்துருக்காங்க 439 ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகன் கொடுத்துருக்காது அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Redmi 7A. ஸோ இந்த ஃபோனை ஃபைனலாக நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஃபோனோட டிசைனை கண்டிப்பாக உங்களுக்காக நான் காமிச்சிடுறேன். இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிம் கார்டு கொடுத்துருக்காங்க. சிம் கார்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 சிம் போட முடியும். 12 சிம்மை தவிர டெடிக்கேட்டட் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ டெடிக்கேட்டட் SD கார்டு ஸ்லாட் இருக்கிறதுனால 16 GB குறைவாக இருந்தால் கூட நீங்கள் கூட வந்து உங்களுக்கு SD கார்டு வழியாக நீங்கள் ஏதாவது மெமரி கார்டு போட்டு கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 2 GB ரேம். இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா Redmi 7A வந்து 2 வேரியண்ட்டில் வருது. 2 வேரியண்ட்டில் என்னென்ன வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 GB ரேம் அண்ட் 16 GB ஸ்டோரேஜ், 2 GB அண்ட் 32 GB ஸ்டோரேஜ். ஸோ என்கிட்ட இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 16 GB ஸ்டோரேஜ் தான் என்கிட்ட இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட இந்த பின் மூலமாக நிறைய டைம் வந்து நான் உங்களுக்கு சிம் கார்டு இருக்குன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னு நான் காமிச்சதில்லை. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஃபார் சேஞ்சஸ்க்கு சிம்மில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 சிம் போட்டுக்கலாம், ப்ளஸ் வந்து உங்களுக்கு மைக்ரோ SD கார்டும் போட்டுக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கீழே கனெக்டிவிட்டிக்கு உங்களுக்கு USB கேபிள் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து ஸ்பீக்கர் க்ரில்லும் இருக்குது. ஸோ அதே ரைட் சைட் பார்த்திங்கன்னா பவர் ஆன் ஆஃப் பட்டன் ப்ளஸ் வால்யூம் ரொக்கன்ஸும் வச்சுருக்காங்க. மேல் பகுதி பார்த்திங்கன்னா 3.5 mm கொண்ட ஹெட்ஃபோன் ஜாக்கும் இருக்குது. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒன் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த டிஸ்பிளே சைஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே சைஸ் 5.45 இன்ச் HD ப்ளஸ் IPS HD ப்ளஸ் ஃபுல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு இதில் வந்து 2 கேமராஸ், முன்னாடி வந்து ஒரு சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பின்னாடியும் அதே மாதிரி சிங்கிள் கேமரா வித் LED ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே அதை தவிர வந்து ரெட்மியோட மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து 4000 mAh பேட்டரி கொண்ட ஹை கெப்பாசிட்டி பவர் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன இருக்குது அப்படின்னா அந்த ஃபோனில் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ப்ராசஸர் பற்றி பேசையில் ஸ்னாப்ட்ராகன் Qualcomm ஸ்னாப்ட்ராகன் 439 ப்ராசஸர் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்னாப்ட்ராகன் கொடுத்துருக்காங்கிறதுனால ரொம்ப பெட்டர்னு சொல்லலாம். இது தவிர இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா 4000 mAh பேட்டரி இருக்குது, அது ரொம்பவே நல்ல விஷயம். நிறைய வந்து நம்ம ஹைலி ரொம்ப அதிக ரேட்டு உள்ள ஃபோனில் கூட 3500 3700 இந்த மாதிரி பேட்டரி தான் நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த Redmi 7Aல உங்களுக்கு கிட்டத்தட்ட 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தது இப்போ வந்து Qualcomm ஸ்னாப்ட்ராகனை பற்றி பேசியாச்சு. கேமரா பற்றி பேசணும் அப்படின்னா முன்னாடி வந்து ஒரு சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு 5 MB செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து அது உங்களுக்கு இதில் ஃபேஸ் அன்லாக் வசதியும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பின்னாடி இருக்கிற கேமரா பற்றி பேசணுன்னா சிங்கிள் கேமரா, ப்ரைமரி கேமரா பற்றி LED ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 MB AI ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து AI வந்து ரொம்பவே நல்லா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். டிஸ்பிளே சைஸ் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. கிட்டத்தட்ட வந்து 5.45 இன்ச் IPS LCD HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஃபோனில் கனெக்டிவிட்டி பற்றி பேசணுன்னா FM ரேடியோ பாட்டு கேட்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 12 வால்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்பெல் சிம் சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அதனால் 12 சிம் இருக்கிறதுனால 2லேயுமே 12 வால்ட் சப்போர்ட் செய்யுது. ஸோ அதை தவிர இது வந்து MIUI 10 ஆண்ட்ராய்டு OS வெர்ஷனில் இது வேலை செய்யுது. இதை தவிர உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா AI ஃபேஸ் டிடெக்ஷனும் செக்யூரிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இதில் கொடுக்கல அப்படின்னாலும்
உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக்காக ஏஐ செக்யூரிட்டி ப்ராசஸர் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் இதில் ஃபேஸ் அன்லாக் வசதி நீங்கள் பண்ணிக்க முடியும். இதை தவிர உங்களுக்கு 4000 mAh பேட்டரி இது குறைவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குறைவாக இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு வந்து இல்லை 10 வாட் அதாவது 10 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்க முடியும். கனெக்டிவிட்டிக்காக நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா எஃப்எம் ரேடியோ வால்ட் மற்றும் உங்களுக்கு ப்ளூடூத் இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஆகுது. என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரேம் மற்றும் ஸ்டோரேஜை பார்த்திங்க அப்படின்னா 2GB ரேம் அண்ட் 16GB ஸ்டோரேஜ் வந்து என் கையில் இப்போ இருக்குது. ஸோ இந்த ஃபோன் இதை தவிர உங்களுக்கு என்னென்ன ஸ்டோரேஜ் வகையில் கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து 2GB ரேம் அண்ட் 32GB ஸ்டோரேஜ் வகையிலையும் இருக்குது. ஸோ ஐ திங்க் வந்து இந்த ஃபோனோட ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஏதாவது விட்டு போயிருந்தது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட விலை மற்றும் இதோட மற்ற எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் நான் இங்கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது மூலமாக நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்த Redmi 7A அன்பாக்சிங் எப்படி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி மறக்காமல் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வெறும் வந்து 5000 பட்ஜெட்டில் தான் இங்கே இருக்குது, அதாவது 5499 சம் பட்ஜெட்டில் தான் இருக்குது. ஸோ இதோட விலை எக்ஸாக்டாக என்ன அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன். மற்றும் ஏதாவது மற்ற தகவலையும் இங்கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்க்குறேன். மேலும் இந்த ஃபோன் இப்போ தான் என் கைக்கு வந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் நான் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் ஃபுல் செஷன் அல்லது அடுத்த ஒரு ஃபீச்சர் செஷன் இந்த மாதிரி ஏதாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான வேலை செஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நான் எல்லாமே உங்களுக்கு வந்து இன்னொரு இதை பற்றியான வீடியோ நான் போடுறேன். அது மூலமாக உங்களுக்கு எல்லா கருத்துக்களையும் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புது வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.